செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பஸ் நிலையத்தில் தமிழ்நாட்டை சீரழித்த திமுக ஆட்சியை கண்டித்து பாமக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் அன்புமணி பங்கேற்ற அன்புமணி திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதாவது திமுக ஆட்சியில் குழந்தைகள் கற்பழிப்பு அதிகரித்துவிட்டது, மேலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் அதிகரித்துவிட்டது, திமுக அரசை அகற்ற வேண்டும் என்பதற்காகவே அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளோம் என்று அவர் கூறினார். மேலும் திமுக அரசு மக்களுக்கு பொங்கல் பரிசு 3000 வழங்கப்படுவது மக்களை ஏமாற்றம் செயல் என்றும், போன வருடம் பொங்கலுக்கு ஏன் பொங்கல் பரிசு வழங்கவில்லை, இந்த வருடம் தேர்தல் நடைபெறுவதால் காசு கொடுத்து மக்களை ஏமாற்றிவிடலாம் என்ற நோக்கத்தில் திமுக முயற்சிக்கிறது என்று கூறியுள்ளார். அவன் யாருன்னா, அவன் கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு தமிழ்நாட்டில் போதை மாத்திரை வித்திருக்கான். 3000 கோடிக்கு. இவன் யாருன்னு பார்த்தா திமுகவில் மிக முக்கிய பொறுப்பாளர், திமுகவுடைய அயலக செயலாளர், இன்டர்நேஷனல் செக்ரட்டரி. அவன் எத்தனையோ சினிமா எடுத்திருக்கிறான். எதுல, எந்த படத்தில்? போதை மாத்திரை வித்த படத்தில் திமுக காரன். இப்படி எத்தனையோ உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். அதனால இவங்க காசுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. உங்களை பற்றி இல்லை, கவலை இல்லை. உங்கள் பிள்ளைகளோ பேர பிள்ளைங்களோ வருங்கால சந்ததிகளோ பெண்களோ எதுவும் கிடையாது. திமுக ஆட்சியில் இந்த 4 வருஷத்தில் மட்டும் 217 குழந்தைகளை தமிழ்நாட்டில் கொலை பண்ணியிருக்காங்க. 217 குழந்தைகள். அது 7 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செஞ்சு. வருஷம் 7000 குழந்தைகளுக்கு மேலே நம்ம குற்றங்கள் நடக்குது. வருஷம் 7000 குழந்தைகள். பயம் விட்டு போச்சு. ஏன்னா எங்க பார்த்தாலும் கஞ்சா, சாராயம், கஞ்சா எல்லாம் போது அவன் மிருகமாயிடுறான். அப்படி ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது திமுக. அது காவல்துறைக்கு யாரு பொறுப்பு? முதலமைச்சர் ஸ்டாலின். எல்லாத்துக்கும் முதலமைச்சர். ஆனா இருக்குது, நல்ல மக்கள் நிச்சயமாக கோபத்தில் இருக்கிறாங்க. சமீபத்தில் அரசு ஊழியர்களுக்கு நாங்க ஏதோ அதுல நிரந்தர ஓய்வூதியம் ஸ்கீம் கொடுத்துருக்கோம். அது ஒரு ஏமாத்துறாங்க. அரசு ஊழியர்களே நம்பிடாதீங்க, இது பொய்யான ஒரு திட்டம். இன்னும் அரசாணை வெளியில வரல, வந்ததுக்கு பிறகு நான் வச்சுக்கிறேன். இது என்ன ஸ்கீம்னா, மத்திய அரசு பென்ஷன் ஸ்கீம் வச்சு அதை பேரை மாற்றி அலங்காரப்படுத்திக்கிட்டு இதை அதை வச்சு காது மூக்கு கண்ணு வச்சு அவங்க அறிவிச்சிட்டாங்க. அவ்வளோதான். இதில் ஒன்றுமே வரப்போகிறது கிடையாது. அது எப்போ? 5 ஆண்டுகளுக்கு பிறகு. இன்னும் 5 வாரம் இருக்கு தேர்தல் அறிவிப்புக்கு. இப்போ என்ன அறிவிக்கிறீங்க? எல்லாம் தேர்தலுக்காக. பொங்கலுக்கு அறிவிக்கிறது தேர்தலுக்காக, எல்லாமே தேர்தலுக்காக. இன்னும் 5 வாரத்தில் இன்னும் 5 திட்டம் கொண்டு வருவாங்க. வெறும் பேப்பரில் தான் வந்தது 5 திட்டம், ஒன்றும் ஆக போகிறது. அதனால இதெல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்க. கல்பாக்கம் அணுமின் நிலையம் இந்தியாவிலே முதல் அணுமின் நிலையம். ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்னு இருக்கிற வாட்டர் பேலஸ் 10 ரூபா பேலஸ், செந்தில் பேலஸ் 10 ரூபா பேலஸ். இதெல்லாம் 4000 கோடி. நகராட்சி ஊழல் அதில் ஒரு 888 கோடி ஊழல். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அதுல 2000 கோடி ஊழல். அடுக்குமாடி கட்டடத்தை கட்ட விட்டானுங்க. அது ராம்சார் அங்கீகரிக்கப்பட்ட நிலம். ஆனா கட்டுடான்னு சொல்லிட்டான் காசு. எவ்வளோ எல்லாமே ஊழல். எல்லாமே ஊழல் செஞ்சு 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 உங்ககிட்ட பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துட்டா நீங்க ஊழலை மறந்துடுவீங்களா? எனக்கு ஊழல், எனக்கு 3000 ரூபாய் கொடுத்துட்டாம்பா, நீ என்ன ஆகுனா ஆட்சிக்கு கொள்ளடி, நான் மறந்துடுவேன். அப்படியா? தமிழ்நாடு மக்கள் சிந்திக்கணும். எல்லாம் கொள்ளடிச்சு போவாங்களா? 5 வருஷமா நெருக்கத்தில் காசு கொடுத்துருவாங்களா? மக்கள் மறந்துடுவாங்களா? அப்படியா? உறுதியா கிடையாது. ஆனா என்ன பண்ணிட்டாங்க? நேற்று நம்ம கூட்டணி சேர்ந்தோம்ல, நம்ம கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் திமுகவில் அவங்களாம் பார்த்துட்டாங்க, எதுக்குடா காசு செலவு பண்ணணும், வேஸ்டா, நம்ம தோக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் முடிவு பண்ணிட்டாங்க திமுக. அதனால இதெல்லாம் ஏன்னா அவங்க அப்படியே வர காசு அப்படியே அவங்களே எடுத்துக்கிட்டாங்க திமுக. இதெல்லாம் நீங்க சிந்தியுங்கள். சிந்தித்து
வருகின்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான தேர்தல், உங்களுக்கு முக்கியமான தேர்தல், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பெற்றோர்களும் நீங்க சிந்தித்து பாருங்க. எந்த கட்சி வேணா இருந்துட்டு போங்க,